இப்போ நான் சொல்ல போகிற கதை ஒரு உண்மை சம்பவம். இது தேனி மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமத்தில் ராஜமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ஒரு நல்ல மனுஷனாக அவர் இருக்காரு. அவருக்கு மொத்தம் 2 பசங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அவர் பொண்ணு பேர் கீர்த்தனா, அவங்க பையன் பேர் சதீஷ். தன்னோட பொண்ணு மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருப்பாளாம். அவளோட கண்ணு, அவ மூக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பிரமிப்பா இருப்பாளாம். எல்லாரும் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்களாம். டைம் இல்லாததுனால அவங்க அப்பா சீக்கிரமே மண்டபத்துக்கு போற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்க அண்ணனும் ரொம்பவே அவசரமா கிளம்பிட்டு தன்னோட தங்கச்சிய நண்பர்கிட்ட விட்டுட்டு சீக்கிரமா அவரும் கிளம்பிட்டாராம். அந்த நண்பரும் அவங்க தங்கச்சியும் பைக்ல வேகமா வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி இடிச்சு 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இந்த சம்பவத்துக்கு காரணம் சதீஷ்னு புரிஞ்சுக்கிட்டு சொந்த பையன் கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. சதீஷும் எந்த வார்த்தையும் பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு சதீஷ் ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கிராமம் மட்டும் நைட் டைம்ல ஒரு அமானுஷ்யமா இருந்துட்டு இருக்கு. நிறைவேறாத ஆசையினாலையும் விபத்துல இறந்ததால தான் அது கீர்த்தனாவோட ஆத்மானும் இந்த கிராமத்தையே ஆட்டி படிக்குதோன்னும் பலரால நம்பப்பட்டிருக்கு. 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா ராஜமணி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருக்காரு. இந்த தகவலை கேள்விப்பட்டு சதீஷ் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவோட சடங்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரூமில் போய் படுத்திருக்காரு சதீஷ். அப்போது இப்படின்னு ஒரு வாய்ஸ் அவங்க அண்ணனை கூப்பிடுது. இறந்து போனது தங்கச்சி, ஆனால் ஒரு ஆண் குரல் கேட்குதேன்னு அவர் ரொம்பவே பயப்படுறாரு. மறுநாள் காலையில் அவங்க வீட்டு பின்னாடி இருக்க ஒத்த புளிய மரத்தில் சதீஷ் பொணமாக தொங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வருது, நிறைவேறாத ஆசை விபத்தில் இறந்ததால அந்த கீர்த்தனான்ற பெண் ஒரு மோகினியாக மாறி எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருக்கா. சொந்த அண்ணனோட உயிரையே எடுத்ததால அடுத்து யார் சாவோன்னு தெரியாமல் ஊர் மக்கள் ஒருத்தராக காலி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தராக அவளுக்கு பயந்து காலி பண்ணியே இப்போ வரைக்கும் அந்த கிராமம் கைவிடப்பட்ட கிராமமாகவே இருந்துட்டு வருது. கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரியல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.